எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக் வெரைட்டி செஞ்சு காமிக்க போகிறேங்க. இது காலையில் டிஃபன் நேரத்துலையும் சாப்பிட்லாம், டிஃபன்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். மார்னிங் டிஃபனில், ஈவினிங் வந்து ஆஃபீஸ் விட்டு உங்கள் கணவர் வரும்போதோ இல்லை ஆஃபீஸ் விட்டு நம்மளே வந்த பின்னாடியோ இல்லை நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பின்னாடி இது ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு நல்லா நிறைஞ்சிருக்கும். இரவு உணவு சாப்பிட்ற வரைக்கும் நல்லா தாங்கும். அது கொடுத்துட்டு ஒரு டம்ளர் பால் கொடுத்துருங்களேன். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க, நல்ல உணவு. அப்படி என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா டோக்லா செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதாவது கடலை மாவு ரவையும் போட்டு ஒரு டோக்லா செய்வாங்க. அது எப்படி செய்யறதுன்னு சுலபமான முறையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாமா? கடலை மாவு 2 கப், ரவை 3 டீஸ்பூன், சர்க்கரை 3 டீஸ்பூன், பூண்டுப்பல் 5, இஞ்சி சிறிய துண்டு, பச்சை மிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், பொடியாக அரிந்த பச்சை மிளகாய் 2, பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் சிறிது, எலுமிச்சை சாறு அரை மூடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ஃப்ரூட் சால்ட் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நிறைய பேருக்கு நான் கப் அளவு சொல்றது வந்து கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க. மெஷர்மெண்ட் கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விற்கிறாங்க. அது ரொம்ப கம்மி விலை தான். அந்த மாதிரி எல்லாரும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா இதை அளந்து போடுறதுக்கு கப்பு பார்த்தீங்கன்னா அதுலேயே எழுதியிருக்கும். இது 1 கப்பு. இங்கே பாருங்க, 1 கப்னு எழுதியிருக்குல்ல. கப் அளவு பொதுவாகவே யார் சமைக்கிறவங்க நீங்கள் யாருடைய வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கப் அளவு இதுதாங்க வரும், 1 கப். இது அரை கப். அப்படி உங்களுக்கு கிராம அளவில் இது எவ்வளோன்னு சொல்லணும்னா இந்த கப்போட அளவு நான் தனியாக போட்டேன். அந்த கப்போட அளவு இல்லாமல் எவ்வளோன்னு சொல்கிறேங்க. கப் அளவில் 2 கப்பு. கிராம் அளவில் எடுத்தோம்னா 300 கிராம் வருது. அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருக்காது, அதனால் இட்லி பானை ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுற இன்னொரு பாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தேவைப்படுங்க. அதாவது டோக்லா தட்டுன்னே விற்கிறாங்க. டோக்லா தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி கொதிக்க விட்டுறலாங்க. அடுத்தது ஒரு பவுல் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இந்த கடலை மாவு வந்து இதில் கொட்டிக்கோங்க. அதாவது கடலை மாவு இந்த 2 கப்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டு அதுலேயே 3 டீஸ்பூன் ரவையும் போட்டுக்கணும். அதுலேயே சர்க்கரையும் போட்டுக்கணுங்க. 3 டீஸ்பூன் சர்க்கரை சொல்லியிருந்தேன். அதுலேயே எலுமிச்சை சாரும் போட்டுக்கணுங்க. நம்ம இப்போ பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பாருங்க நல்லா இப்படி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்படி இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கணுங்க. நம்ம இப்போது நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. இதில் கட்டி பிடிக்காமல் கலந்துக்கணும். இப்போது இது என்ன பண்ணுங்க, இந்த கலவையை நம்ம எப்போ வேணால் கலந்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு நைட்டு இது ஈஸியாக காலையில் செய்யணுன்னா இது மாதிரி கலந்து நைட்டே வச்சுக்கலாங்க, இல்லை எப்போ வேணால் கலந்துக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரூட் சால்ட் கலக்கிறது மட்டும் கடைசியில் நம்ம எப்போ இது வந்து தட்டில் ஊற்ற போகிறோமோ, தட்டில் ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அப்போ தான் ஃப்ரூட் சால்ட் கலக்கணும். அதனால் இந்த மாதிரி பேட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் உப்பு பார்த்துக்கணுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு நான் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. இதில் இப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரூட் சால்ட் இருக்கு இல்லையா, இது போடுறேன் பாருங்கள், எப்படி புசுன்னு மேலே வரும் பாருங்கள். 3 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன். இந்த அளவுக்கு கலக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பாருங்க எப்படி உப்பலாக வருதுல்ல. கம்மியாக தான் இருக்கு நமக்கு மாவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பாத்திரம் எடுத்துக்காதீங்க. நல்லா உப்பி வருங்க. இது நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். நம்ம இட்லி மாவு உப்பு அது ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம எப்படி மார்னிங் கலந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உப்பலாக இருக்குங்க இது. இப்போது இந்த மாவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டில் ஊற்றிக்கலாங்க. இப்போ தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தட்டை வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போது என்னென்னா இந்த மாவு ஊற்றுறது தட்டு நிறைய ஊற்றிடாதீங்க. இது வெந்த பின்னாடி ரொம்ப உப்பலாக வரும். ஒரு 2 இன்ச்சு உப்பிட்டு வரும். ஈவன் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் நான் ஈவனாக மாவு ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை நம்ம தூக்கி இங்கே பாருங்கள், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதில் வச்சிடலாம். இப்போது இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ அடுப்பில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் நான் எடுத்து பார்த்தேன், சரியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அடுப்பை அணைச்சிட்றேன். இப்போ இதை எடுத்துடலாம் வெளியில்.
இப்போ அடுப்புல இருந்து எடுத்தாச்சுங்க. இது தனித்தனியாக இந்த பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். ஆற விடணும். எவ்வளோ உப்பலாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், தாளிக்கணும். நம்ம மற்ற பொருளெல்லாம் வச்சுருக்கோம்ல தாளிக்கிறதுக்கு. கரண்டி சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வேணுங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவு ஆறிடுச்சுங்க. நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கடையில் வாங்குகிற டெக்ஸ்சரே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ தாளித்து கொட்டிடலாம் நம்ம அது மேலே. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. அதில் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அடுத்தது பச்சை மிளகாயும் போட்டுக்கணுங்க, அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எள்ளு வெடிக்கும், அதனால் நான் எள்ளு வந்து கடைசியில் போடுறேன். இதில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறதுனால கடலை மாவு சாப்பிட்டா ஏதாவது ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. நல்ல உணவுங்க இது. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ் வந்து அடிக்கடி வந்து டிஃபன் நேரத்தில் இது செஞ்சு சாப்பிடுவாங்க. காலையில் உணவாகவே இது சாப்பிடுவாங்க. அங்கே பெரும்பாலும் இந்த கடலை மாவு வந்து சத்தான உணவாக நினைக்கிறாங்க. எல்லாம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லபடியாக பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதுலேயே வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்படி மேலாக போட்டுக்கணும். சுவையான டோக்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. இந்த டோக்லாவை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வயிறு நிரம்ப ஒரு நான் சொன்ன 300 கிராம் அளவில் கடலை மாவில் உங்களுக்கு கிட்ட 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் குறைவாக அளவாக சாப்பிட்றவங்க 4 பேரே சாப்பிட்லாங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ஆஹா, மெதுவாக இருக்குங்க, நல்ல ஃப்ளேவர். அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதுவும் இந்த தாளித்து கொட்டினது எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. அந்த எலுமிச்சை சாறு லைட்டாக புளிப்புக்கு போட்டிருக்கோம், சர்க்கரையும் போட்டிருக்கோம். ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கு. நீங்கள் கடையில் வாங்கினா கூட அது ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்கிறது நமக்கு வாயில் சாப்பிடும்போதே தெரியுங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறிப்பாக குழந்தைங்க கிட்ட கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப விரும்புவாங்க அவங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.